viewers, I am Venkadeshan Krishnamurthy again. Hope you all have started already miracle morning practices and started enjoying its benefit. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா another beautiful inspirational book அதனுடைய இன்சைட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த புக்கோட நேம் என்னென்னா தி 7 Habits of Highly Effective People by Stephen R. Covey. See, normally நம்ம லைஃப்பில் we get knowledge through two types of experiences. See, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று நம்ம வாழ்க்கையில் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது ஒரு நாலேஜை கெயின் பண்ணுவோம். இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதன் மூலமாக நம்ம நாலேஜை கெயின் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் டைமே டோட்டலாக முடிஞ்சிடும். ஸோ சம்டைம்ஸ் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ், அதர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆல்சோ. ஸோ இந்த விஷயத்தில் தான் இந்த மாதிரி கிரேட் ஆத்தர்ஸ், ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாட்டை அந்த பேப்பரில் போட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாமல் ஆல்ரெடி அவங்களே பண்ணிடுறாங்க. எல்லா ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி நமக்கு சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளி அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு சக்ஸஸ் கேரண்டீட் ஆகிடும். ஸோ இந்த ஆத்தர் ஸ்டீஃபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்கிற ஹைலி எஃபெக்டிவ், ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இவங்க அவங்களுடைய பொருளாதாரம் எக்கனாமியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சோஷியல் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரியான சக்ஸஸுக்கு என்ன ரீசன் அப்படின்றத அவர் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறாரு. ஃபைனலி ஹி இஸ் ஃபைண்டிங் அவுட் ஒரு 7 ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை அவர் கிரியேட் பண்ணி அவர் அந்த புக்கில் எழுதுறாரு. ஸோ இப்போ இந்த 7 ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அவர் ஃபஸ்ட் ஹேபிட் என்ன சொல்கிறார் அப்படின்னா பி ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் 2 டைப்ஸ். சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு ஈவெண்ட் அவங்க லைஃப்பில் நடந்தாலும் சரி அவங்க இம்மிடியேட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்லி எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இவங்களுடைய இந்த ரியாக்ஷனே பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக கொடுத்துரும். இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற வேர்டு ரெஸ்பாண்ட் வித் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஆனால் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இவர் ப்ரோஆக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறார். இதை அவர் 2 விஷயமா சொல்கிறார். என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இருக்கும், ஒரு சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். என்ன சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், வாட் இஸ் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கேப்டன் இதை பண்ணியிருக்கணும், விராட் கோலி ஏன் இதை பண்ணாரு, அதுக்கு பதில் இதை பண்ணியிருக்கணும், இவரை முன்னாடி டவுனில் இறக்கிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லையா என்ன சொல்லியிருப்பார், ஐயோ இந்த மேட்ச்சில் இவனை செலக்டே பண்ணிருக்க கூடாது, என்னது இப்படி மடத்தனமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாருங்கள், டிவிக்கு முன்னாடி உட்காந்துருந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கான்றதை நம்ம டிசைட் பண்ண முடியுமா? இட் இஸ் ஒன்லி a சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், இட் இஸ் நாட் அவர் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதுவே நம்ம கேப்டனாக இருக்கும், இல்லை செலெக்ஷன் கமிட்டி சேர்மனாக இருக்கும் அப்படின்னா அந்த சமயத்தில் யாரை நம்ம செலக்ட் பண்ணணும், இல்லை கேப்டனாக இருந்தால் யார் அந்த மேட்ச்சில் விளையாடணும்னு டிசைட் பண்ணலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு இருக்கிற விஷயம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆஸ் ஆஃப் நவ். அதனால அது ரியாக்ஷன் கொடுக்கறது நமக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை. இட் ஆல்வேஸ் நம்மளுடைய எனர்ஜி அது டவுன் பண்ணிடும். வேறஸ் நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் என்னென்ன, நம்மளுடைய நாலேஜ், நம்ம வச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய நாலேஜ் எங்கெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இடத்துல மட்டும் நம்ம நம்மளுடைய ஃபோக்கஸை வச்சுருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் ஆல்வேஸ் ஒன் பாசிட்டிவ் ரியாக்ஷன். ஸோ நவ் செகண்ட் ஹேபிட் அவர் என்ன சொல்கிறாரு, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் அப்படின்றார். ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம மாட்டுக்கு காரை எடுத்துக்கிறோம், நம்ம மாட்டுக்கு அந்த காரில் அப்படியே போயிட்டே இருக்கோம். டெஸ்டினேஷனே எதுவும் தெரியாமல் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஜேர்னி? ஸோ நமக்கு டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஜேர்னி பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்ஜாயபிளாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம். நம்ம வீடு கட்டுறப்ப எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு என்னென்ன மாதிரி எந்தெந்த ரூம் எந்தெந்த இடத்துல இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும், பெட்ரூம் எங்கே இருக்கணும், ஸ்டடி ரூம் எங்கே இருக்கணும், கார்டன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்டினேஷன் எப்படி வீடு வரப்போகுது அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி அதை ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ண பிறகு தான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஆனால் அதை பண்ணாமல் எவ்ரி செங்கல் எடுத்து வைக்கிறப்ப இது எப்படி வரும்னு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதுதான்
நீங்கள் எண்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்படி பண்ணுறப்ப தான் நம்ம விஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம லைஃப்பில் எடுக்க முடியும். இந்த சக்ஸஸ்ஃபுல் எஃபெக்டிவ் பீப்புள் எல்லாருமே அவங்கள விஷனை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு, அந்த டெஸ்டினேஷனை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை அக்கார்டிங்லி தே ப்ரோக்ராம் இட். ஓகே, நோ ஸ்டீஃபன் இப்போ சொல்கிற தேர்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா புட் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட் அப்படின்றாரு. சிம்பிளி மீன்ஸ் ப்ரியாரிட்டைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதில் தான் பயங்கரமாக குழம்பிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு 15 ஒர்க் இருக்கும். இதை எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும், அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சக்ஸஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் பீப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது அர்ஜென்ட் அப்படின்றத அவங்களால கரெக்டாக வகைப்படுத்த தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதை வச்சு தான் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இதுக்காக ஸ்டீஃபன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் போகிறதுக்காக நம்மள ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இதை 4 வகையாக பிரிச்சுக்குங்க, 4 டைப்ஸாக பிரிச்சுக்குங்க. 1, ஃபஸ்ட்டு அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு டைப். அண்ட் டைப் 2 என்ன அப்படின்னா இப்போ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் இமீடியட்லி. ஸோ நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது 2வது பார்ட்டாக போட்டுக்க சொல்கிறாரு. தேர்ட் பார்ட் என்னென்னா அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது 3rd பிரிச்சுக்க சொல்கிறாரு. 4th என்ன சொல்கிறாரு, நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு பிரிச்சுக்க சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கங்களேன், இப்போ நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி படிக்காமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டோம்னா லைஃபே காலியாக போய்டும். ஸோ அது நம்ம வி ஹவ் டு கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டேட். இப்போ அதே மாதிரி ஒரு இபி பில் கட்டுறோம், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், அர்ஜென்ட் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி வீட்டில் கரண்டை பிடிங்கி விட்ருவாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறோம், இதுதான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இட்ஸ் அர்ஜென்ட் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு பே, அதர்வைஸ் பேங்க்காரன் வீட்டில் முன்னாடி நிற்பான். ஸோ இதெல்லாம் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேக்சினேஷன் பண்ணணும் எல்லாரும், வெரி அர்ஜென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சார்ட்டில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அர்ஜென்ட் நவ் பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியான விஷயங்கள் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் வெல்பீயிங், ஒரு மென்டல் வெல்பீயிங், ஸோ இதுக்காக நம்ம சில ப்ராக்டிசஸை ரெகுலராக பண்ணி ஆகணும். வி ஹேவ் டு டூ எக்ஸசைஸ், வி ஹேவ் டு டூ சம் மெடிடேஷன், பீயிங் இன் சைலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அது உடனே தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற அர்ஜென்சி நமக்கு கிடையாது. ஸோ இன்றைக்கே இப்போவே பண்ணணும் அப்படின்னு. பட் இது போஸ்ட்போன் பண்ணுற விஷயம் கிடையாது. இருந்தாலும் ப்ரியாரிட்டி அப்படின்னு வர்றப்ப இது செகண்ட் ப்ரியாரிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் 3rd கேட்டகரி இது என்ன அப்படின்னா அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த அர்ஜென்ட் இந்த இடத்துல சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம அர்ஜென்ட்டுன்னு நம்ம நினச்சிப்போம், பட் ஆனால் அது அர்ஜென்ட் கிடையாது, நாட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. எப்படின்னு வச்சுக்கங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப மும்மரமாக ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கோம், வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். ஸோ ஒரு மெயில் வந்திருக்கும். திடீர்னு நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ உடனே நம்ம எப்படி டெம்ப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த மெயில் என்ன அப்படின்னு பார்க்கணும், வாட்ஸ்அப் என்ன அப்படின்னு பார்க்கணும், அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணணும் நம்ம நினைப்போம், இது அர்ஜென்ட் உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை நம்ம கேஷுவலாக அன்னைக்கு நைட்லேயோ மேபி அடுத்த நாள் மார்னிங்லேயோ அது நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப பண்ணிக்கலாம். 4th கேட்டகரி நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் சொல்ல போகிறத பார்த்தா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 99% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டீஃபன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறது. இப்போ நடுவில் பிஞ்ச் வாட்சிங்னு இப்போ புதுசாக சொல்கிறாங்க, அது எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறது, ஏதாவது சீரியல் பார்த்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் பாருங்களேன், யார் ஒருத்தர் மார்னிங் எந்திரிச்சாலும் இன்றைக்கி எந்த மாதிரி நிலைமையில் ஆகிட்டோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாட்ஸ்அப் எடுத்து இன்றைக்கி என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு, அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் நம்ம டெம்ப்ட் ஆகிறோம். ஸோ சோஷியல் மீடியாவில் தான் நிறையா பேர் இன்றைக்கி பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ் அதில் தான் ஏகப்பட்ட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நாட் அட் ஆல் இம்பார்ட்டண்ட், நாட் அட் ஆல் அர்ஜென்ட் ஆல்சோ. இட் இஸ் நாட் கோயிங் டு சர்வ் யுவர் பர்பஸ் அட் ஆல். மேபி இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வேணால் பண்ணலாம். ஆனால் நமக்கு ப்ரியாரிட்டி பண்ணுற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறப்போ இதை உட்காந்து நம்ம மெயினாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா we can never be a successful and effective people. அதை ஸ்டீஃபன் வெரி கிளியராக சொல்கிறார். ஸோ ஸ்டீஃபன் சொல்கிற 4th ஹேபிட் அப்படின்னா திங்க் வின் வின் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா வின் வின் சுச்சுவேஷன் எப்போவுமே. இப்போ சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நான் என்னவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ வேலை பார்க்குறேன்,
அப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் இல்லை, அந்த மாதிரி நம்ம புலம்புறதெல்லாம் எப்போவுமே கேள்விப்பட்டிருப்போம். பட் ஸ்டீஃபன் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறப்ப நீ எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணுற சர்வீஸ், நான் பண்ணுற ஒர்க்கு எந்த மாதிரியான வேல்யூ கிரியேஷன் டு மை எம்ப்ளாயர் இருக்குது அப்படின்றத நீ பார்த்த அப்படின்னா, தென் யூ வில் நாட் கம்ப்ளைண்ட் லைக் திஸ். என்னைக்கு ஒரு தரம் நீ வேல்யூவை கிரியேட் பண்ணுறியோ, ஒரு வின் சுச்சுவேஷன். இப்போ வந்து ஒரு செல்லர் இருக்கார், ஒரு பையர் இருக்கார். இப்போ இவங்க ரெண்டு பேருமே நானும் பெனிஃபிட் ஆகணும், அவரும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப தான் இந்த வின் சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ ஸ்டீஃபன் சொல்கிற 5th ஹேபிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீக் ஃபஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரலாக பார்த்தா நம்ம எல்லாருமே நம்ம ஒரு எஜுகேஷனுக்கு ட்ரைனிங் பண்ணியிருப்போம், கம்யூனிகேஷனுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்போம், அதே மாதிரி வந்து நம்மளை ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் யாராவது ஒருத்தர் லிசனிங் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கோமா? இது வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டீஃபன் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் த டைம் நம்ம எப்போவுமே நம்ம பேசுகிறது தான் கரெக்ட், நான் கம்யூனிகேட் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். அடுத்தவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். அதனால நம்மளால் ஒரு கரெக்ட் கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. எப்போவுமே நம்ம பண்ணுறதே ரைட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. இப்போ ஒரு ஃபாதர் வந்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்னுடைய பையன் வந்து நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றான், எப்போவுமே நான் சொல்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாரு. உடனே அவன் என்னை சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்கிறார். இவர் உடனே கேட்குறாரு, எங்கே திருப்பி ரிப்பீட் பண்ணு, நீ என்ன சொன்ன, அவன் உன்னை சுத்தமாகவே புரிஞ்சுக்க மாட்டேன்றானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவன் என்னை சுத்தமாகவே புரிஞ்சுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அவன் உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் சொல்கிறது தானே நீ கேட்டிருக்கணும், அப்போ தானே அவனை வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது you have seek first to understand then to be understood. இந்த effective people எல்லாருமே they are very good listeners அப்படின்றத இதன் மூலமாக அவர் சொல்ல வர்றார். ஸோ 6th ஹேபிட் அவர் சொல்கிறது என்னென்னா, சினர்ஜைஸ். சிம்பிளி நத்திங் பட் கோஆப்ரேஷன். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஊர் பாஷையில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பேசிக்கலி அந்த சினர்ஜைஸுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the whole is always more powerful than the sum of the individual parts அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக நம்ம வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குது, அதான் அந்த விளக்குமாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு இதோடைய இண்டிவிஜுவலாக அது ஒவ்வொரு அந்த ஸ்ட்ராவையும் எடுத்து நம்ம வந்து உடச்சோன்னு வச்சுங்களேன், அது வந்து உடஞ்சிரும், அதுக்கு வந்து அந்த பவர் இருக்காது. ஆனால் இதே வந்து அந்த மொத்தமாக இருக்கிற ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்து நம்ம உடைக்கணும்னு நினச்சா அதை உடைக்கவே முடியாது. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிறப்ப அதனுடைய ஸ்ட்ரென்த்து, இதே வந்து கலெக்டிவாக இருக்கிறப்ப அதனுடைய ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சினர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறப்ப அதில் எல்லாருமே பயன்பெறுவாங்க. அதனால ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த சினர்ஜைஸ்டாக இருக்கிறப்ப, அந்த சினர்ஜி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டு நார்மலாக இண்டிவிஜுவல் பார்ட்ஸில் இருக்கிறத பல மடங்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சினர்ஜெட்டிக் ஆக்டிவிட்டின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்றார். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கார், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழங்கள் இருக்குது. அந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்து ஐயோ அதை பறித்து சாப்பிடணுமேனு அவருக்கு தோணுது, பக்கத்தில் இருக்கிறவருக்கும் தோணுது. உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நான் ஒன்று பண்ணுறேன், நான் குனிஞ்சிக்கிறேன், நீ என் மேலே ஏறிக்கோ, ஏறி நீ அந்த பழத்தை பறிச்சிரு அப்படின்றாரு. ஸோ இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறி அந்த பழத்தை பறிச்சிடுறாரு. இப்போ பழத்தை பறித்து முடிச்சு போனால் ஹீ ஷுட் நாட் திங்க், ஐயோ நான் தானே பறித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் என்ஜாய் பண்ணணும்னு அவர் நினைக்கக்கூடாது. ஸோ அவர் என்ன நினைக்கணும், அவர் அந்த மாதிரி கீழே குனிஞ்சிட்டு இருந்ததுனால தான் இவரால் பறிக்க முடிஞ்சுது, இவர் பறித்ததுனால தான் இவருக்கும் பழம் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிவிஜுவலும் சேர்ந்து அந்த கடைசியாக அடைய வேண்டிய கோலை அடைஞ்சிட்டாங்க. ஸோ 7th இம்பார்ட்டண்ட் ஹேபிட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷார்பன் த சா அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு மரம் வெட்டுறவர், உட்கட்டர், அவர் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கார், கோடாரி வச்சு மரத்தை கட் பண்ணிகிட்டு இருக்கார். அவரும் கட் பண்ணுறாரு 4-5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பட் அவரால் வந்து அதை கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அந்த சைடு வர்றவர் வந்து கேட்குறாரு, ஐயோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நான் இதை வந்து காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. சரி இது வந்து சரியாக வெட்ட மாட்டேங்குதே, நீங்கள் வந்து இதை வந்து சாணம் பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை ஷார்பன் பண்ணிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐயோ எனக்கு ஷார்பன் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இவருக்கு பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அது ஷார்ப்பாக இருந்தால் தான் அந்த மரத்தை வந்து அது வெட்டவே முடியும், அப்போ தான் அவருக்கு அந்த பர்பஸ் சால்வே ஆக முடியும். ஆனால் அவர் வந்து அதை வந்து பண்ணாமல் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி அவங்களுடைய திறமையை வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான்
அவங்க என்ன நினைக்கிறாங்களோ லைஃப்பில் அதை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட் இன் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு டூ இட் ஒன்லி த்ரூ திஸ் பாடி. ஸோ அப்போ இந்த பாடியை டேக் கேர் பண்ணால் தான் இந்த பாடி மூலமாக பண்ணுற ஆக்ஷன் எதுவுமே நீங்கள் பண்ண முடியும். திங்க் பண்ணுறது இந்த பாடி மூலமாக தான் பண்ணுறீங்க, பண்ணுற எல்லா ஆக்ஷனுமே இந்த பாடி மூலமாக தான் பண்ணுறீங்க. அப்போது ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி எமோஷனல் வெல்பீயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மென்டல் வெல்பீயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அண்ட் ஆல்சோ யுவர் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு நாலேஜ், புக்ஸ் படிக்கிறது, மெடிடேஷன், சைலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை நம்ம அப்பப்போ கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஓவரால் பர்ஃபார்மன்ஸு என்றைக்குமே டிமினிஷ் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்டீஃபன் சொல்கிற 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். ஸோ இதில் நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. இதில் ஆல்ரெடி யூ மே பி ஃபாலோயிங் 2-3 ஹேபிட்ஸ். அப்படி இருந்தது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிற ஹேபிட்ஸை அக்வயர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் ஃபஸ்ட், நீங்கள் ஆல்ரெடி 7 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஆல்ரெடி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு எஃபெக்டிவ் பீப்புளாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த கேப்பை எங்கே பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பி a very very effective person. I hope you all have liked this video. So please you all like, share and subscribe for more videos. In spite of all these things, knowing is not doing. Doing alone is doing. All it takes is a little courage. Courage conquers everything.